பொதுவாகவே அருந்ததியர் மக்கள் மீது அவருக்கு மிகப்பெரிய வன்மம் உண்டு. இன்னைக்கு பல்வேறு விதமான சின்ன சின்ன சமூக வலைத்தளங்களில் வருகின்ற வீடியோக்கள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், தமிழகத்தில் ஆதி திராவிடர் சொல்லக்கூடிய பறையர்கள் தான் எண்ணிக்கையில் கூடுதலானவர்கள் என்று கட்டமைக்கிறார்கள். உதாரணத்திற்கு கடந்த ஆண்டு உங்களுக்கு தெரியும், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இங்க இருக்கக்கூடிய எல்லா சின்ன சின்ன யூடியூப் சேனல்கள் சொன்னது அறுதியர் மக்களுடைய வாக்குகள் வெறும் 3000, 2500 என்று தான் கற்பிதம் செய்தார்கள். நான் களத்தில் இறங்கி ஆய்வு செய்து புள்ளி விவரத்தை சேகரித்து பார்த்தபோது 32,000 வாக்குகள் நான் சேகரித்த அளவில், ஏறக்குறைய 36,000 பேர் அந்த ஒரு தொகுதியில் மட்டும் வாக்குகள், ஒரு தொகுதியில் மட்டும் வாக்குகள். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி. இப்படி 2000 வாக்குகள் இருப்பதாக சொல்லப்படுகிற அந்த ஒரு தொகுதியிலேயே ஏறக்குறைய 36,000 வாக்குகள் நான் நேரடியாக சென்று இதை நான் மீடியாக்களில் சொன்னேன். சொன்ன பிறகுதான் எல்லோரும் விழித்துக் கொண்டு முக்கியத்துவம் அறுதியர் மக்கள் கிடைக்கப்பட்டது. இது ஒன்று. இரண்டாவது, நீலகிரியை என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், பெரும்பான்மையாக மலையிலெல்லாம் ஆதியரோட இருக்கிறதா சொல்றாங்க, பறையர்கள் இருக்கிறதா சொல்றாங்க. ஆனால் அந்த ஒரு தொகுதியில் மட்டும் நான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது புள்ளி விவரத்தை சேகரித்தேன். அப்போதைய 4.25 லட்சம் வாக்குகள் மட்டும் அந்த ஒரு தொகுதியில், நாடாளுமன்ற தொகுதியில் மட்டும். இப்போது கூடியிருக்கும் நிச்சயமாக 5 லட்சத்திற்கு மேலான வாக்குகள் அந்த ஒரு தொகுதியில் மட்டும் சொல்றேன், ஒரே ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் மட்டும். இன்னும் சொல்ல போனா 3 ரிசர்வ் தொகுதியில வருது, 2 முழுக்க கீழே இருக்குது. இது 2மே முழுக்க அருந்ததியர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய தொகுதி. இதை ஏன் சொல்றேன்னா, அருந்ததியர் மக்களுடைய எண்ணிக்கையை குறைப்பதில் நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், ஆதி திராவிடர் சமுதாயத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரிய திருமாவளவன், ராசா இருவரும் வேறு வேறல்ல, ஒரே முகம்தான். என்னை பொறுத்தவரை அருந்ததியர் சமூகத்தை எந்த வகையிலும் வளர்ந்து விடக் கூடாது. நீங்க சொன்னீங்கன்னா, திருச்சியில் பேசிய முகவர் கூட்டத்தில் ஒண்ணு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இவர்களாம் மைனாரிட்டின்னு சொல்றாரு. மலமள்ளுகிற சாதி என்று சொன்னால் ஏன் பறையர்கள் அல்லலையா? அண்ணன் மரியாதைக்குரிய ராசாவுடைய சொந்தங்கள் அல்லவில்லையா? எல்லா இடத்துலையும் எல்லாரும் ஆள்றாங்க. ஏதோ குறிப்பிட்ட இடத்தில் அருந்ததியர் ஆள்றானா, அருந்ததியர் மீது முத்திரை குத்துறாங்க. அதையும் இங்க இருக்கக்கூடிய அருந்ததியர் தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையில் இருக்கிறாங்க. அதுதான் மிகப்பெரிய வேதனை. இன்னும் சொல்ல போனா கோபத்தின் உச்சத்தில் என்ன சொல்றேங்க, இதெல்லாம் ஒரு கடுமையான சொற்களை பயன்படுத்தி விடுவேன். நாகரீகம் கருதி சொல்லுகிறேன், நமது அருந்ததியர் தலைவர்களுக்கு குறைந்தபட்சம் கூட அதை எதிர்க்க வேண்டும் என்ற துணிச்சல் இல்லாவிட்டாலும் குறைந்தபட்சமாவது அதை கண்டிக்கிறது அல்லது ஒதுங்குவது கூட அவளுக்கு கிடையாது. இதான் நான் வெட்கக்கடன செய்தியா பாக்குறேன். இது ஏன் சொல்றேன்னா, அதுல அவர் சொல்றாரு, இவர்களெல்லாம் வாக்களித்து யார் வெற்றி பெற போகிறார்கள், அதனுடைய உள் சூழ்ச்சியை நீங்க பார்க்கணும். ஏதோ பார்ப்பனிய சூழ்ச்சியினுடைய ஒட்டுமொத்த அடையாளமே அதுதான். இவர்களெல்லாம் வாக்களித்து அப்படின்னா என்ன பொருள்? வாக்கு வங்கி இல்லாத சமூகம். இரண்டாவது பாத்தீங்கன்னா அதுல சொல்றாருன்னா, அரவாணிகளை ஒப்பிட்டோ சொல்றாரு. அவங்களாம் எவ்வளவு இருக்காங்க தமிழ்நாட்டுல? அவர்களுக்கெல்லாம் கலைஞர் கொடுத்தாரு. அருந்ததியர் அப்படி என்ன எண்ணிக்கையில் அதிகமானவர்களா அப்படின்னு சொல்லுகிற போதே அருந்ததியர்களுக்கும் பறையர்களுக்குமான மோதலை உருவாக்குகின்ற ஒரு சூழ்ச்சி அதில் அடங்கிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, பறையர்கள் யோசிப்பாங்கல்ல, எண்ணிக்கையில் இவ்வளவு குறைவா சக்கிலியர்கள், இவெல்லாம் ஒரு ஆளா என்று அவனை தூண்டுவது. அருந்ததியர் மக்களுடைய எண்ணங்களில் உளவியல் ரீதியாக தன் மனதில் ஒரு பாதிப்பை உருவாக்குவது. நம்ம இவ்வளவுதான் ஜனத்தொகை இருக்குமா? ஏற்கனவே கலைஞர் அதை செஞ்சுட்டார். ஏறக்குறைய 60 லட்சத்திற்கு மேலான வாக்குகளை கொண்ட ஒரு அருந்ததியர் சமுதாயத்தை வெறும் 16,000 பேர் தான் இருப்பதாக கலைஞர் புள்ளி விவரத்தை கொடுத்தார், ஜனார்தன் ஆணையத்தின் மூலமாக. அப்போது இருந்தே அந்த ஆணையத்தை எரித்து ஏறக்குறைய 3 மாவட்டங்களில் நாங்கள் ஒரு 40க்கும் மேற்பட்டோர் கைதானோம். அப்போது இருந்து நான் எதிர்க்கிறேன். எப்போது கலைஞர் இடஒதுக்கீடை 3 விழுக்காடு என்று அறிவித்தாரோ அதை நான் சொன்னேன், இது கலைஞர் அருந்ததியர் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட உள்ஒதுக்கீடு அல்ல, இது நெற்றியில் போடப்பட்ட பட்டை நாமம் என்று சொன்னேன். அப்போது எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். புதுசான அதிகமான விட்டு வெளியே வந்ததுக்காக அல்ல, அதே கான்செப்ட் தான் மரியாதைக்குரிய தீக்குளித்து இருந்த மரியாதைக்குரிய தம்பி நீலவேந்தன் அதேதான். கலைஞரை அவருக்கு ஒருபோதும் பிடிக்காது. ஏன்னா கலைஞருக்கு எங்களை பிடிக்காது, அருந்ததியரை பிடிக்காது. ஆகவே கலைஞரை எங்களுக்கு பிடிக்காது, அவள் வெளிப்படையா சொல்லுவார். அப்படித்தான் கடந்த காலத்துல இருந்தது. இப்போது ராசா என்ன நினைக்கிறார்னா, அருந்ததியர் எல்லாம் நாம ஏதோ சொன்னா பின்னாடி வந்துருவாங்கன்னு நினைக்கிறார். அது ஏதோ ஒரு காரணத்திற்காக. ஏன்னா பசை இருக்கிற இடத்துலதான் போய் ஒட்டுவாங்க, அந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. கொள்கை நோக்கம் எதுவுமே இல்லைங்க கூட இருக்கிற தலைவர்களுக்கு. வெளிப்படையா சொல்றேன், ஐயா அதிகமானா இருக்கட்டும், தம்பி திருவள்ளுவனா இருக்கட்டும், மரியாதைக்குரிய ஜக்கேனா இருக்கட்டும், இருக்கக்கூடிய வெண்மணியா இருக்கட்டும், எல்லாருக்குமே சொல்றேன், என்ன நோக்கம் இருக்கு உங்களுக்கு? ஒரு நோக்கம் இல்ல. ஒரு சாதியை இழிவாக பேசி ராசாவிற்கு ஓட்டு கேட்கிறாங்க ஒரு பக்கம், இன்னொரு நாமக்கல்ல ஒருத்தன் பேசுறான்,
தாயின் கருவில் வளர்கிற போதே தாயோடு சேர்த்து கருவிறுத்து விடுவேன் என்று ஒரு சாதி கட்சி பேசுறான். உதாரணத்துக்கு ஈஸ்வரன், கொங்கு ஈஸ்வரனுடைய கட்சியை சார்ந்தவர்கள், திமுக கூட்டணி, உதயசூரிய சின்னம். அதுக்கு இன்னைக்கு வாக்கு கேட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க இந்த 3 கட்சிகளுமே. இது வெக்கக்கேடா இல்லையா? கொஞ்சமா அந்த மனசாட்சி வேண்டாமா? இந்த சமூகத்திற்காக உழைக்கிறோம், சுயமரியாதைக்காக உழைக்கிறோம் என்று சொல்லுகின்ற, மேடைதோறும் அப்படியே முழங்குகின்ற அந்த தலைவர்கள் ஏன் இவ்வளவு சுருங்கி அடக்கமாய் இருக்கிறார்கள்? இது மிக வேதனை அளிக்கிறது. ஆகவே என்னை பொறுத்தவரை திமுகவோடு ஒப்பிடுகிற போது அதிமுக 100 மடங்கு சிறந்த கட்சி என்று நான் சொல்வேன். காரணம், இன்றைக்கும் எந்த இடத்திலும் ஒரு அதிமுகவை சேர்ந்த ஒரு முன்னணி பொறுப்பாளர் சாதி ரீதியாக நடந்து கொண்டதே இல்லை. ஆனால் நீங்க பார்த்திருப்பீங்க, மரியாதைக்குரிய RS பாரதி என்ன பேசினார்ன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், வைரல் ஆனது. அதை தொடர்ந்து TR பாலு, அந்த டீம் அப்படியே, யாரு, நம்ம கருணாநிதியுடைய பேரை தயாநிதி மாறன், இவங்களா நிக்கிற கூட்டத்தில் அவர் என்ன பேசினார். இப்ப அதை தொடர்ந்து ராசா, இப்படி எல்லாருமே திமுகவுடைய முன்னணி தலைவர்களே இப்படி சாதி உணர்வோடு இருக்கிற போது, அப்ப கீழ்மட்டத்தில் இருக்கிற தொண்டர்களை யோசிக்கணுமா? நீ பல்வேறு வீடியோக்கெல்லாம் பார்த்திருப்பீங்க. நீங்க கோயிலுக்குள்ள போனா அடிக்கிறான், உதைக்கிறான், சாதியை சொல்லி நேரடியாவே பேசுறான். இந்த சூழலில் திமுக என்னை பொறுத்தவரை இன்னும் சாதியை ஒழிப்பதாக சொல்லுகிறார்கள், பெரியாரியம் பேசுகிறார்கள். இதெல்லாம் வெத்து வேட்டு என்றுதான் நான் சொல்லுகிறேன். ஆகவே ஒப்பீட்டளவில் அதிமுக எவ்வளவோ சிறந்த கட்சி. காரணம், அன்றையிலிருந்து இன்று வரை ஒரு கட்டுக்கோப்போடு எம்ஜிஆர், அதை தொடர்ந்து அம்மா ஜெயலலிதா, அதை தொடர்ந்து எடப்பாடியார் அதே கோணத்தில் இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா எடப்பாடி அந்த தோல் மேல கை போட்டு ஒரே இடத்துல உட்கார்ந்து நாங்க டீ சாப்பிடுறோம். அருந்ததிர் வீட்டுக்குள்ள போய் டீ சாப்பிட்டதா கேலி பேசினாங்க. அவரா போகிற போக்கு நான் கூட போனேன், ஏப்பா டீ இல்லையான்னு கேட்டு அவரா வீட்டுக்கு நுழைகிறாரு. அவங்க வீட்டு பாத்திரத்துல அடிச்சு பிடிச்சி டீயை போட்டு கொடுக்குறாங்க. உட்காந்து அவர் ஊர் சமாச்சாரம் தான் அவ்வளவு பேசுறாரு. இதுக்கிடையில அவங்க ஏதோ அவங்க அண்ணனோ தம்பியோ ஒருத்தர் ஒரு வாகனத்துல போன ஒரு போலீஸ் அடிச்சது, அதெல்லாம் பூரா கட்டுக்கதை. நான் போய் நேரடியாக ஊருக்கே போய் விசாரிச்சுட்டு வந்தேன். பூரா பொய்யுங்க. அது திட்டமிட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த திமுகவை சேர்ந்த அடிவரடிகள் என்ன பண்றாங்கன்னா இப்படி கட்டமைக்கிறாங்க. அது முற்றிலும் போய். ஆகவே அதிமுகவோடு திமுகவை ஒப்பிடுகிற போது அதிமுக எவ்வளவு உயரத்தில் இருக்கிறது, திமுக மிகவும் மட்டத்தில் இருக்கு.